வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன். இன்னைக்கு முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை. இது நல்லா பொரிஞ்சதும் 2 பல் பூண்டை லைட்டாக தட்டி சேர்த்துக்கலாம். இது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இது லைட்டாக பொரியட்டும். இது பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க முட்டைக்கோசு சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதோட கொஞ்சமாக ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அவ்வளவுதான், முட்டைக்கோஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு. இது சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.